பரமேஸ்வரி. இது இந்த காம்படிஷனில் நான் வாங்குற ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். இந்த நான் ஸ்கூல் டேஸ்லேருந்து காலேஜ் முடிச்சு இப்போ இந்த ஆஸ்பிரன்ஸ் லைஃப்லி ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேஜ் இருக்கேன். அதை பார்த்துட்டு ரொம்பவும் வந்திருக்காங்க. இது கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சின்ன விஷயமா இருக்கலாம், என்ன ஒரு சின்ன காம்படிஷன் தானே அப்படின்ட்டு. பட் ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள முன்னாடி நின்று பேசுறது எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. அங்கே வரும்போது நான் யோசிச்சிட்டே இருந்தேன், அழக்கூடாதுன்ட்டு. நிறைய பேருக்கு இதில் என்ன பெரிய சாதிச்சிட்டா அழுறா அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் இது எனக்கு ரொம்ப 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 ப்ரீஷியஸான ஒரு மொமெண்ட். இதை க்ரியேட் பண்ணி கொடுத்த டீம் பிக்பாக்கு நான் என்னோட மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் செகண்ட் திங், நான் காலேஜ் டேஸ்லேருந்தே நம்ம ஒரு 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 அதிகாரத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு பொசிஷனுக்கு போகணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அண்ட் ஒரு ஒரு ப்ரீஷியஸான இந்த ஒரு மொமெண்ட்டை நான் மேம் கையால் வாங்குறது இன்னும் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ மேம். அண்ட் நான் வந்து இந்த ஸ்டேஜில் இன்னொரு விஷயத்த சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து வைஷாலி மேம் வந்து கிளியர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கும் போது ராஜதுரை சார் அண்ட் நிறைய சந்துரு இவங்க நேம் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. எல்லாரோடதை பற்றி பார்க்கும்போது நெக்ஸ்ட் டைம் நம்மளோட நேம் வந்து கண்டிப்பாக சொல்லியே தீரணும், அதுக்காகவே திரும்பி நம்ம வரணும் அப்படின்றது வந்து உள்ளுக்குள்ள அப்படியே ஒரு மாதிரி கனலாக எழுதிட்டு இருக்கு. இதை நான் வாய்விட்டு சொல்லிட்டேன், இது பொறாமைனால இல்லை, பட் நம்ம நேமும் கண்டிப்பாக வரணும் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் டைம் என் நேம் வந்துட்டு கண்டிப்பாக வரணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அண்ட் நான் இந்த காம்படிஷனில் நம்ம ஆன்லைனில் இருந்தாலுமே நான் என்னோட காம்படிட்டராக ஹெல்தி காம்படிஷனாக பார்த்தது வந்து வைஷாலி மேடம் அண்ட் ராஜதுரை சார். அவங்க இந்த செகண்ட்ஸ் முதற்கொண்டு ஒவ்வொரு இதுலேயும் நான் என்னோட ரேங்க் பார்ப்பேன். வரலன்னா உடனே வைஷாலி மேம் என்ன வாங்கியிருக்காங்க, ராஜதுரை சார் என்ன வாங்கியிருக்காங்க அப்படின்றது நான் பார்த்துட்டே இருப்பேன். ஸோ அவங்கள நான் நேரில் பார்க்கலனாலுமே எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக எப்பவுமே இருந்துருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நிறைய டைம் எடுத்துக்க வேணாம்னு நினைக்கிறேன். மித்தவங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கன்சிஸ்டண்ட்டாக இருங்க, ட்ரஸ்ட் யுவர் ப்ராசஸ். கண்டிப்பாக நமக்கு இன்னைக்கு இல்லைனாலும் எந்த ஒரு நாள் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச். இங்கே இருக்க எல்லாருமே நெக்ஸ்ட் இயர் ஆர் அடுத்த இயர்க்குள்ளே இந்த ஸ்டேஜில் நின்று இந்த மாதிரி ஒரு ப்ரீஷியஸான ஒரு மொமெண்ட்டை கிரியேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். நிறைய வளர்றேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.